நான் சொல்றத நீங்க நம்ப மாட்டீங்க, ஆனா உண்மை. 1725 வருஷம் ஸ்பெயின்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணாங்க. அப்போ இருந்து இப்போ வர ஒரு பிரேக் கூட கிடையாது. ஒரு வாட்டி கூட கடைய க்ளோஸ் பண்ணல. ஜஸ்ட் ஹிஸ்டரி. சமைச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட் பேரு சோப்ரினோ டி போட்டின், மேட்ரிட்ல இருக்கு. அபிஷியலாவே தி ஓல்டஸ்ட் ரெஸ்டாரண்ட் இன் தி வேர்ல்ட்னு அத சொல்றாங்க. நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, இன்னும் அந்த ரெஸ்டாரண்ட்ல 18th செஞ்சுரி ரெசிபிஸ் தான் இன்னும் யூஸ் பண்றாங்க. 300 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மெத்தட்ல குக் பண்ணாங்களோ அதே மெத்தட்ல தான் இன்னும் அந்த ரெஸ்டாரண்ட்ல குக் பண்றாங்க. டி போட்டினோட விறகடுப்பு ஓவன் இன்னும் அப்ப இருந்து அணையவே இல்ல. அதே தீ, அதே வெப்பம் ஜெனரேஷனா பாஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட பத்தி இன்னும் ஸ்ட்ரேஞ்சான விஷயம் ஒன்னு இருக்கு. உலகத்திலே சிறந்த பெயிண்டரான அழைக்கப்படுற கோயா, அவர் பெரிய பெயிண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் வெயிட்டரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவரு அங்கதான் டேபிள் சர்வ் பண்ணிருக்காரு, டிஷ் வாஷ் பண்ணிருக்காரு. அவரு உலகத்திலேயே பெரிய பெயிண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி. யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு ராஜா உட்கார்ந்து சாப்பிட்ட இடத்துலயும், இல்ல ஒரு ஃபேமஸ் போயட் உட்கார்ந்து சாப்பிட்ட இடத்துலயோ, ஒரு ஆர்டிஸ்ட் உட்கார்ந்து சாப்பிட்ட இடத்துலயோ அவங்க சாப்பிட்ட அதே டிஷ் நம்ம சாப்பிடுறது எப்படி இருக்கும்னு. சோப்ரினோ டி போட்டின் ஒரு ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்ல, இட்ஸ் a living piece of history. அப்போ தொடங்கிச்சு 1725ல.